வணக்கம். அக்ஷயா அக்ரிகேர். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த தென்னந்தோப்பு பார்த்திங்கன்னா திருப்பூர் டு தாராபுரம் ரோட்டில் கொடுவாய் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இந்த ஃபார்முடைய ஓனர் மிஸ்டர் கார்த்திக். இவங்க வந்து பார்த்திங்கன்னா திருப்பூரில் கார்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ ஏறக்குறைய பார்த்திங்கன்னா ஒரு 1.25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தோப்பு வாங்கியிருக்காங்க. ஒரு 15 மாதத்துக்கு முன்னாடி தோப்பு வாங்கியிருக்கிறாங்க. வாங்கிட்டு ஏறக்குறைய 7-8 மாதமும் பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணது மற்றும் விலை கடையில் கேட்டு உரங்கள் மருந்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் ஃபார்மில் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால அவங்களுக்கு என்ன சஜஷன் பண்ணாங்களோ அதெல்லாம் கொடுத்து பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து பெருசாக அவங்களுடைய கம்ப்ளைண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, மரத்தில் குறும்பு கொட்டுறது, மட்டை சடிகிறது, கைக்கு அடக்கம் கூட காய் கொட்டுது, குறும்பு அப்படியே வர்ற குறும்பு அப்படியே உதிருது ஒரு சில மரங்களில். இது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. இதை வந்து ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு அவங்களும் நிறைய தேடி பார்த்துட்டு ஒரு நண்பர் ஒருத்தர் மூலம் கோயம்புத்தூர் அறிமுகமாகி நம்மளை கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு 3.5 மாதத்துக்கு முன்னாடி அவங்க ஃபார்முக்கு விசிட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹியூமிக், ஃபல்விக், போரான் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஜிங்க், மைக்ரோ நியூட்டன் எல்லாம் அடங்கின கோகோ ப்ளஸ் க்ரோத் கேர் அப்படிங்கிற ஒரு லிக்விட் பார்த்திங்கன்னா மரத்துக்கு 75 மில்லி வந்து நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம். 2 லிட்டர் தண்ணியில் கலந்து நல்லா ஈரமான மண்ணில் மரத்தை சுற்றி ஒரு 1.5 அடி கேப் விட்டு கீழே அப்ளை பண்ணியிருந்தோம். பண்ணினதில் என்ன இப்போ பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சொன்னது 2 மாதத்தில் 60 நாளில் திரும்ப அப்ளை பண்ணணும். அப்போ தான் படிப்படியாக பார்த்திங்கன்னா மரம் ரெக்கவர் ஆகி நம்ம நினைக்கிற மாதிரி காய்ப்பு கொண்டு வர முடியும்னு சொல்லியிருந்தோம். கட்டாயம் பண்ணிக்கலாம். நாங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தது, கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்க முடியுதுன்னு சொல்லிட்டு 3 மாதம் ஆயிடுச்சு. 3 மாதம் கடந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா 4 ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 10, 2025. இந்த டைமில் திரும்ப இப்போ அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி அப்ளை பண்ணினதில் பார்த்திங்கன்னா என்ன டிஃப்ரெண்ட் ஆகிருக்குன்னா, குறும்பே சுத்தமாக நிற்காமல் இருந்தது. இப்போ நீங்கள் மரங்களில் பார்க்கும்போது தெரியும், குறும்பு அப்படியே மேலே நிற்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த குறும்பையை அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு வரணும், உதிராமல் கண்டினியூ பண்ணி கொண்டு வரணும். மட்டை சடிச்சல் ஏறக்குறைய பார்த்திங்கன்னா அரெஸ்ட் ஆகிருக்கு. அதுவும் வந்து திரும்ப இந்த நியூட்ரிஷன் பற்றாக்குறை, வேர் வளர்ச்சி கொடுக்கறது, ப்ளஸ் பார்த்திங்கன்னா போரான் பற்றாக்குறை, இந்த மாதிரி பற்றாக்குறைகள் நிவர்த்தி பண்ணக்கூடியது தான் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற லிக்யூடில் இருக்குது. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்க ஆட்டு எரு ஒரு டைம் போட்டிருக்காங்க, மாட்டு எரு ஒரு டைம் போட்டிருக்காங்க இந்த 1.25 வருஷத்தில். இதாலும் நம்ம 2ஆம் நிலை ஊட்டச்சத்துக்கள் இல்லாதது, ப்ளஸ் பார்த்திங்கன்னா வேர் எந்த அளவில் இருக்குன்னு தெரியாது, வேர் வளர்ச்சி அதிகப்படுத்தி கொடுக்கறது மற்றும் ஆல்ரெடி இருக்கிற மண்ணில் இருக்கக்கூடிய ரசாயன தாக்கங்கள் குறைக்கிறது. பார்த்திங்கன்னா இன்றைக்கி கடல் பாசி உரங்கள் பயன்படுத்துறதுல மிகப்பெரிய அட்வான்டேஜ் இது தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2nd டோஸ் அப்ளை பண்ணுறோம். இந்த அப்ளை பண்ணதில் மரம் என்னென்ன மாறி இருக்குன்னு தொடர்ந்து நீங்கள் வீடியோ பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது வீடியோ பார்க்கணும். இப்போ நம்ம கொடுவாய் மிஸ்டர் கார்த்திக் அவங்க தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம 2வது டோஸ் ஊற்றுறோம். இது பார்த்திங்கன்னா 125 லிட்டரு கொள்ளளவு பிடிக்கக்கூடிய பேரல். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2.5 லிட்டர் மட்டும் தான் ஊற்றுறோம். 5 லிட்டர் வந்து கேனு. இது வந்து 2.5 லிட்டர் மட்டும் ஊற்றி 50 மரத்துக்கு உண்டானது கலக்கிறோம். கலக்கி பார்த்திங்கன்னா நம்ம மரத்துக்கு 2 லிட்டர் தண்ணி, அந்த மாதிரி தண்ணி விட்டு ஈரம் இருக்குது, இதில் ஊற்றுறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டோஸ் ஊற்றி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 100 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு. 2வது டோஸ் இப்போ கொடுக்குறோம். இவங்க பார்த்திங்கன்னா தோட்டத்தை பார்த்துக்கிறவங்க, இவங்க தான் பார்த்திங்கன்னா சுத்தமாக தோட்டத்தை உள்ளெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணி தண்ணி விடுறது எல்லாமே இவங்க தான் பார்த்துட்ருக்காங்க. இந்த மாதிரி தண்ணி விட்டு ஈரம் இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா மரத்தை சுற்றி 2 டப்பா, அதாவது 1 லிட்டர் டப்பா இது மரத்தை சுற்றி ஒரு 1.5 அடி 2 அடி இடைவெளி விட்டு மரத்தை சுற்றி பார்த்திங்கன்னா 2 டப்பா அப்ளை பண்ணுறாங்க. இது அப்ளை பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ரசாயன உரம் போட்டிருக்கிறோம், அதனால் இதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு ரசாயன உரம் போட்டு நம்மளுக்கு வந்து இன்னும் குறும்பு போட்டது, மட்டை சட்டி வருது அப்படிங்கிறது எங்கள் தகவல் தேவைன்னா மேலே தெரியிற கான்டாக்ட் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் மரங்களுடைய நிலை போட்டு அனுப்பிச்சிங்கனாலும் நாங்கள் பார்த்துட்டு பக்கமாக இருந்தால் நேரடியாக விசிட் பண்ணுவோம். இல்லைன்னா மருந்து உங்களுக்கு பார்சல் சைஸில் அனுப்பிச்சிருக்கோம். வீடியோ பார்த்து